பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டதாக. சிலுவை நிழல் ஊழியத்தின் மூலமாக இந்த கிருபை நேரத்திலே உங்களை யாவரையும் நான் சந்திப்பதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அடியனுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலே யாவரும் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன். ஏனென்றால் கட்டப்பட்ட ஜனங்கள் மத்தியிலும் ஏழையிலே ஜனங்கள் திக்கெட்டு ஜனங்கள் மத்தியிலும் இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து வரும்படினாலே உங்களுடைய ஜெபம் மிகுந்த தேவையாக இருக்கிறது. அடியனை நினைவு கூறுங்கள். இப்படி கூட ஒரு சில தலைகள் தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனையும் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், இதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறாண்டவரே, கண்ணீரை காண்கிற தேவனப்பா, இருதயம் நொறுங்குணர் காயம் கட்டுகிற தேவனாண்டவரே, இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தையை தியானிக்கலை அடியனை மறைத்து நீர் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். கடந்த நாட்களும் கூட யார் பாக்கியவான், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் கூட ஒரு தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம். மத்திய 5 அதே அந்த 3ஆம் வசனத்தை நாம் கடைசி நாட்களில் தியானித்தோம். இப்பொழுதும் கூட மத்திய 5:8 வசனம் இப்படியாக சொல்கிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். வேதம் சொல்கிறது, ஆண்டவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்கிறார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதில் பார்க்கும்போது உலக பிரகாரமாக ஒருத்தன் கோடீஸ்வரனாக இருக்கிறான், பெரிய அளவில் கார் வச்சிருக்கிறான், மங்கள வச்சிருக்கிறான், பேர் புகழ்லாம் அவனுக்கு நிறைய இருக்குது அப்படின்னா, சரி இந்த மாதிரி கொடுத்து வச்ச வாழ்க்கை யார் கிடைக்க போகுது, எந்த ஜென்மத்தில் அவன் கிடைக்கலாம்னு சொல்லுவாங்க. ஒரே வாழ்க்கை தான், ஒரே தரம் மறிப்பது, ஒரே தரம் தான் பிறப்பதும். ஆனால் நிறைய சொல்லுவாங்க, நமக்குலாம் இப்படி வாழ்ப்பட்ட வாழ்க்கை கொடுத்து வைக்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உண்மையிலே எல்லாருக்கும் ஏற்க தான். ஏன்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான், உலக பிரகாரம் ஒரு ஆசீர்வாதம் தான். ஒரு பதவி கிடைக்குது, ஒரு பெரிய அளவில் ஒரு ஆஸ்தி அந்தஸ்து கிடைக்குன்னா அது உண்மையிலே கொடுத்து வச்ச ஒரு வாழ்க்கை தான். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவர் யாரெல்லாம் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்கிறாருன்னு சொல்லி நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம். இன்றைக்கி 2வது ஆண்டு யாரை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்படின்னு சொல்லி இயேசுவே சொல்கிறார். அப்போ நம்ம இதயத்தில் சுத்தம் உள்ளவனாக இருந்தால் ஆண்டவரை தரிசிக்க முடியுமா முடியாதா? கண்டிப்பாக தரிசிக்க முடியும். ஏனென்றால் அதுக்கு நானும் என் வாழ்க்கையில் ஒரு சாட்சியாக இருக்கிறேன். அந்த சாட்சியும் கூட நான் கடைசியில் சொல்கிறேன். இந்த நாட்களும் கூட சங்கீதம் 51:10 வசனம் இப்படியாக சொல்கிறது, தேவனை சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரனாக தாவீது சொல்கிறார். பெருமளவு அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவன் ரொம்ப நம்புகிறாரு, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்லாம் சொல்லுறாரு. ஏன்னா ஆரம்ப நாட்களில் அவன் சாதாரண ஆடு மேய்க்கும் பொழுதும் கூட ஆண்டவர் மேலே அந்தளவு ஒரு நம்பிக்கையோடு கூட துதிக்கிறான், சோதரிக்கிறான். கர்த்தரை நான் காலத்தை சோதரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்பெல்லாம் ஆண்டவர் புகழ்ந்தாரு. ஆண்டவர் அந்த இருதயத்தை பார்க்குறாரு, என் பிள்ளை எப்பவும் என்னையே நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறான், எப்போல எப்பொழுதும் எனக்கே காத்திருக்கிறான், என்னையே நோத்துக்கணும் நம்பியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாருங்கள் அந்த ஆடு மேய்த்த தாவீதை கர்த்தர் அரசனாக கர்த்தர் மாற்றுகிறார். ஆனாலும் கூட பாருங்கள் ஒரு பெரிய பாவத்தில் அவர் விழுறதை நம்ம பார்க்குறோம். அதனால் ஒரு உயிரே கொல்லக்கூடிய அளவுக்குலாம் மாறிடுது. அதுக்கு பிறகு பாருங்கள், தான் செய்தது சரிதான், நான் ராஜா இதை செய்கிறதுக்கு எனக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யலை, பெருமையோடு கூட பேசலை. எத்தனை பேர் என்னெல்லாம் பண்ணுறாங்க, நான் பண்ணுறதுக்கு இது உரிமை இல்லையா, இதெல்லாம் சகஜம் அப்படின்லாம் அவர் சொல்லலை. ஆண்டு சம்மத்தில் பாருங்கள், அந்த 51ஆம் சங்கீதத்தை ஃபுல்லாக அவர் எழுதுறத பார்க்குறோம். அவர் மனங்கசந்து அழுதார், ஆண்டவரே ஈசப்பினால் என்னை சுத்திகரியும், என் பாவம் நீர், என்னை அக்கிரமம் நீங்கள் என்னை கழுவாண்டவரேன்னு சொல்லி அவர் கண்ணீரோடு கூட என்ன செய்கிறார், அந்த சங்கீதத்தை எழுதுறாரு. அதில் ஒரு வசனம், அந்த வசனம் எப்படியா சொல்லிக்கிறது, தேவனே சுத்த இருதயத்தை எனக்கு என்ன செய்யுங்க தாங்க ஆண்டவரே, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் நினைச்சிங்க புதுப்பிங்க ஆண்டவரை, நிலைவரமான ஆவி ஆண்டவரை, நான் தான் என்னுடைய பாவங்கள் அக்கிரமங்களால் உங்கள்கிட்ட நினைச்சிருந்தேன், விலகி போயிருந்த ஆண்டவரை, நீர் என்றும் மாறாதேவனாக இருக்கிறீர், சுத்த இருது தாங்க, இனிமேல் உமக்கு விரதமான இப்படிப்பட்ட காரியங்களை என் வாழ்க்கையில் செய்யவே கூடாது, உங்களுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே, சுத்த இருது எனக்கு தாங்க, சிருஷ்டியும் நிலைவரமான ஆவி எனக்கு தாங்க, என்னை விட்டு நீர் பேரக்கூடாது ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவி இடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவர் அருமையாக பேச நம்ம பார்க்குறோம். பிரியமானே, சுத்த இருதயம் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் வேணும். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21 வசனம் சொல்கிறது, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது முதல் பொல்லாததாக இருக்கிறதான். இன்றைக்கி மனுஷங்க பாருங்கள், மனுடைய இருதயம் கைப்பிடி அளவு தான், சின்ன இருதயம் தான். ஆனால் சின்ன இருதயத்துக்குள்ள தான் எல்லாமே காணப்படுகிறது. ஒரு மனுஷனை அழிக்கிறதும் அவங்க தான், ஒரு மனுஷனுக்கு உதவி செய்கிறதும் அவங்க தான். அதேமாரி இன்றைக்கி நிறைய நன்மையான காரியங்கள் செய்கிறதும் அவங்க கையில் தான் இருக்குது. அந்த சின்ன இருதயத்துக்குள்ள தான் எல்லாமே இருக்குது. அது தெளிவாக வேதம் சொல்லிக்கிறது, மனுஷனுக்கு உள்ளேருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். இன்றைக்கி வெளியில் ஒருத்தன் சாப்பிடாமல் இருக்கான், கை கழுவாமல் இருக்கிறான், இவன் அந்த ஜாதி இந்த ஜாதியை தீட்டு, இவன் அப்படி போய் இருக்கிறான், ஆண்டவர் அவங்க கூட போய் உட்காந்துருக்கிறாரு, பாவிகளோடும் ஆயக்காரனோட போய் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தாழ்மையாக பேசுகிறாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், மனுஷனுக்கு வெளியிலேருந்து வரதான் அவனை தீட்டுப்படுத்தாது, உள்ளேருந்து வரதான் அவனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சரியான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அப்படி சொல்கிறார், மனுஷனுக்கு உள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷனுடைய இதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனை, உபச்சாரம், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும்,
காம விவாகரமும் வன்கண்ணும் தூஷணம் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கனவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலேருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். உள்ளத்திலேருந்து வரக்கூடிய உபச்சாரம், வேசித்தனம், பொய், களவு, பெருமை, இதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்துமே தவிர நீ குறைஞ்ச ஜாதி ஒருத்தங்கிட்ட போய் நம்ம இருந்துட்டதுனாலையோ, இல்லைன்னா நம்ம மற்றவங்க கிட்ட போய் உட்காந்து சாப்பிட்டுட்டதுனாலையோ, இல்லைன்னா அடுத்தவங்க குறைஞ்ச ஜாதி பக்கத்தில் போய் நம்ம அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டதுனாலையோ அதனால நம்ம நினச்ச போகிறதுல குறைஞ்சி போகிறது இல்லை. ஏன்னா ஆண்டு பாருங்கள், பாவிகளை ரட்சிப்பதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று சொல்கிறார். நீதிமான்கள் எல்லாம் பாவிகளே ரட்சிக்க தான் நான் வந்தேன் அப்படிங்கிறார். ஆனால் ஆண்டு இவர் அவங்க கூட போய் உட்காந்துருக்கிறாரு. நாங்களாம் எவ்வளோ நீதிமான்கள் இருக்கும், பரிசுத்தான்கள் இருக்கிறோம், பெரிய பெரிய பணக்காரங்க இருக்கும், எங்கெல்லாம் விட்டுட்டு போயும் இப்படிப்பட்ட பாவிகளுக்கு பக்கத்தில் போய் உட்காந்துட்டு இருக்கிறார் அப்படின்லாம் அவர் சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன? இருத்துக்கு உள்ளிருந்து வரக்கூடியதே மனசை நிச்சயம் தீட்டுப்படுத்தும். வெளிப்பிரகாரமான காரியங்களை நம்மளை தீட்டுப்படுத்தாது. எனவே உள்ளிருந்து வரக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம அகற்ற வேண்டும். மனுஷனுடைய இருதயம் தீன் நினைவுகள் அவன் சிறு வயது முதல் பொல்லாதங்களாக இருக்கிறது. இன்றைக்கி வேதத்தின் ஆதி ஆகமத்திலே சொல்லப்படுறத பார்க்குறோம். 2 பேர் பாருங்கள், சகோதரர்கள். அதில் ஒருத்தனுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கிறாருன்னு உடனே இன்னொருத்தர் பாருங்கள் கொலையே பண்ணிட்டான். அந்தளவுக்கு இன்றைக்கி சின்ன வயசுலேருந்தே பாருங்கள் இருதயம் திருக்குண்டதும் மகா கேடுலதமாக இருக்கிறது. எவனை அழிக்கலாம், எவனை கொல்லலாம், நம்ம மட்டும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் கூட பிறந்த சகோதரர்களே பாருங்கள், ஒருத்தன் சகோதரன் படிப்பு இல்லாமல் இருப்பான், கஷ்டப்பட்டு இருப்பான். ஆனால் மற்றவங்க நல்ல நிலையில் இருப்பாங்க, அவனை ஒடுக்கிட்டே இருப்பாங்க. அவன்கிட்ட என்னென்ன எழுதி வாங்க முடியுமோ அவ்வளோதையும் வாங்கிடுவாங்க. அவன் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டே இருப்பான். ஆனால் அந்த ஆண்டவர் எதுக்கு சகோதரர்கள்லாம் கொடுக்குறாரு? அவங்களுக்கு கடைசி வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம், நன்மை செய்வர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் கொடுக்குறார். ஆபத்தில் உதவே நண்பன் இருக்கிறான் மாதிரி சகோதரர்கள் பிறந்திருக்கிறான்ற வார்த்தைப்படி ஆபத்தில் உதவுவதற்கு தான் அவனுக்கு. அன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொந்த சகோதரன் ஒருத்தன் கொஞ்சம் பைத்தியக்காரன் தான் போதும், அவன் சொத்தெல்லாம் பிடுங்கிட்டு அவன் அனாமத்தை அப்படி விட்டுருவாங்க. அவன் மனைவி பிள்ளைகள் என்ன செய்யும்? இருக்கிறவன் தான் மேலும் மேலும் பாருங்கள் எப்படிடா நம்ம சம்பாத்தியம் பண்ணுறோம்னு சொல்லி அடிச்சுக்கிட்டே இருப்பான். என்னத்தை கொண்டு போக முடியும்? பரலோகத்தில் ஒன்றுமே கொண்டு போக முடியாது. இதை பார்த்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இதயத்தில் அநேக திருக்குள்ளதும் மகா கேடுலதுமாய் சொந்த சவுனுக்கிறதமாக துறவு பண்ணலாம், கோர்ட்டில் தேவையில்லாமல் கேஸ் படலாம், இல்லாமல் படாமல் நிறைய காரியங்களை பண்ணலாம். மனம் திரும்புங்கள். தேவன் எதிர்பார்க்குறது என்ன? சுத்த இருதயம். இன்றைக்கி தாவீது அதான் மனங்கசந்து அழுகிறார், சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி. ஏன் நம்ம சுத்தம் இருதயங்களாக இருக்கணுமா? முதலாவது பார்த்தோம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனையே தரிசிப்பார்கள். ஆண்டுடைய பார்வையில் யார் பாக்கியவான்கள்? இதயத்தில் நம்ம சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுக்குள்ள இருந்து உபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், கபடு, காம விகாரம், பொய் எல்லாம் வருது. அதை எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்? எடுத்து போகிறோம். ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினால கழுங்கப்பா, பாவத்தை மறைக்கணும், வாழ்விட மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோன்னு இறக்கம் வருவான். எனக்கு இறக்கம் பாராட்டுங்கப்பா, அப்போ தான் அவங்க தான் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். எனக்கு உதவி செய்யுங்க. இப்படிப்பட்ட எண்ணங்கள் எனக்குள்ள வருதா? அதுக்காக எல்லாருமே 100க்கு 100 பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் சில குறைகள் இருக்கும். அதை ஆண்டவரத்தில் அறிக்கையிட வேண்டும். ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட கோபம் வரக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது, கண்ட சரணத்தில் அன்பு கூறாதான் காணா தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறான்னு வேதம் சொல்கிறதப்பா. என் பக்கத்தில் இருக்க சகோதரனை என்னால் நேசிக்க முடியல, சகோதரியை நேசிக்க முடியல, அவங்களுக்கு விரதமான நிறைய காரியங்கள் பண்ணிட்டேனே, என்னை மன்னிங்கப்பா. எந்தெந்த பாவங்கள் செஞ்சிருந்தாலும் நம்ம தேவ சமூகத்தில் நம்ம அறிக்கை வேண்டும். ஏனென்றால் இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவனையே நம்ம தரிசிக்க முடியுமா. 2வதாக பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 4:23, எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள், அதன் இடத்துலேருந்து என்ன வருமா? ஜீவ ஊற்று புறப்படுமா. பிரியமானவர்களே, எல்லா காவலோடும் உன் இதயத்தை நீ காத்துக்கொள். நம்ம அநீதி நிறைந்த உலகத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், பொல்லாங்கான உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இங்கே வாடா, நீ ஏன்டா கவலையோடு இருக்கிற, நான் ஒயின் ஷாப் போவேன்டா, நல்லா ட்ரிங்க்ஸ் அடித்து அவன் கவலைலாம் மறந்துடணுன்னா அப்படியே பேரக்கூடாது. இன்னொருத்த வாயா இங்கே போவோம், நம்ம அங்கே போவோம் அப்படின்னு சொல்லி யார் எங்கே கூட்டாலும் நம்ம பேரக்கூடாது. கடைசியில் அவன் நல்லா இருந்துட்டு போயிடுவான். கடைசியில் இவன் மனநிலை சரியில்லாமல் புகையில வஸ்துக்களையும் ட்ரக்ஸு, தேவையில்லாத இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு இவன் பைத்தியக்காரனாகவே மாறிடுவான். ஆனால் இவனை கைட் பண்ணால் என்ன செஞ்சிடும்? அங்கே நல்லவனாக மாறி போயிடுவான். பிரியமண்டல, எனவே இந்த அநீதி நிறைந்த உலகத்தில் யார் மோசமான தவறான வழியில் காமிச்சாலும் அதை எல்லாத்தையும் விட்டு விலகி எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள். எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிடுறேன், என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன், நீ உன் லைஃப்பை பார்த்துக்கிடு. நான் அங்கெல்லாம் வரமாட்டேன், பொது வசதிகளுக்கெல்லாம் வரமாட்டேன், இந்த மாதிரி உபச்சாரம் பண்ணுற இடத்துக்கு நான் வரமாட்டேன், எனக்கு தேவையில்லை, நீனும் அதை பண்ணாத, தயவுசெய்து நீனும் மனம் திரும்பு, ஏன்னா உன்னை நம்பி உன் குடும்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டும். அவன் கூப்பிட்றான்னு சொல்லி ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைக்காக நம்மளும் ஒயின் ஷாப் போனோம்னா கடைசியில் நம்ம பாருங்கள் எல்லாத்துக்கும் அடிமையாகி நம்ம பைத்தியக்காரன் ஆயிரும். அதனால தான் எல்லா காவலோடும் இதயத்தை காத்துக்கொள். சங்கீதம் 1 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாத, பாவிகளுடைய வழிகள் நிற்காத, பரியாசக உட்கார இடத்துல உட்காரவே உட்காராத. அவன் இன்றைக்கி ஒருத்தனை கெட்டல் பண்ணிகிட்டு இருப்பான், நாளைக்கு இன்னொருத்தனை போய் பரியாசம் பண்ணி கெட்டல் பண்ணிகிட்டு இருப்பான். அவன் இப்படி சொல்லிட்டானுங்கிறதுக்காக நான் ஆண்டர்னு போய் எனக்கு என்ன கிடைச்சது, அதனால் அவன் சொல்கிற மாதிரி கொஞ்சம் தவறான வழியில் தான் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம விலகவே கூடாது. ஏன்னா எல்லா காலோடும் இதயத்தை நம்ம பாதுகாத்து கொண்டே இருக்க வேண்டும். அதனிடத்துலேருந்து வற்றாத ஜீவ நதியாக பரிசுத்த ஆவியன் நமக்குள்ள அந்த புறப்படுவார். அந்த ஆவியன் நமக்குள்ள வரும்போது எல்லா சிறையிருப்புகளும் மாறும், போராட்டங்கள் மாறும், தரித்திரம் மாறும், ஏழ்மைகள் மாறும். அவர் நமக்குள்ள வரும்போது நேர்த்தியாக நம்ம வழிநடத்துவார், இடராத செம்மையான பாதையில் நம்ம வழிநடத்துவார் என்றதுக்கு நானே சாட்சி. அவ்வளோ பெரிய கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தேன். பிலிஸ்தீனத்தை பாதிக்கப்பட்டு தகப்பனார் இழந்தேன், சகோதரி இறந்தேன், அவருடைய கணவரை இழந்தேன், எவ்வளவோ இழப்புகள், பரிதவிப்புகள். நானும் ஏன் உலகத்தில் இருக்குன்னு சொல்லி அவ்வளோ தூரம் மரத்தை நோக்கி உடனே. அப்படிப்பட்ட என்னையும் கூட இயேசு தேடி வந்தார்.
அந்த வாலிப நாட்களும் கூட நிறைய பேர் அங்கோன்னு சொல்லி கூடுவாங்க. ஆனாலும் கூட ஆண்டவர் அந்த நேரத்தில் பிடிச்சேன். ஆண்டவர் என்னை தேடி வந்தார். அந்த நேரத்தில் அவர் நோக்கி பிடிச்சி ஆண்டுகிட்ட முத கேட்டால் என்ன தெரியுமா? உங்களுடைய பரிசுத்தாவியை எனக்கு தாங்கப்பா, நான் திக்கட்டனு போல் இருக்கிறேன், தகப்பனை இழந்து நிற்கிறேன், எனக்கு உங்களுடைய பரிசுத்தாவியை தாங்க. எல்லா காவலோடும் இதயத்தை நான் காத்துக்கொண்டேன். கர்த்தர் பரிசுத்தாவியை நான் நிரப்பினார். அதே போல் ஆரம்ப நாட்கள் எனக்கு அடிக்கடி கேள்வி வரும், இயேசு உண்மையான உயிரில் கடவுளாக என்ன இது இருக்குது? நான் எத்தனை தெய்வத்தை வணங்காத தெய்வம் கிடையாது, போகாத கோயில் கிடையாது, அவ்வளோத்துல. ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே சைவன போராட்டம், பிலிசுனிய போராட்டம், பயங்கர அடித்தடி, நிம்மதி கிடையாது. நான் அந்த நேரத்தில் ஆண்டுக்குள்ள அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாரேன். வந்த உடனே எனக்கு பல கேள்வி. ஏப்போ இவ்வளோ நாளாக கும்பிட்டு அந்த சாமியெல்லாம் பொய்யா, இயேசு ஒருத்தர் தான் மெய்யான கடவுளாக, அப்போ ஏன் ஆண்டு இதெல்லாம் படைக்கணும், ஏன் இதெல்லாம் உருவாக்கணும், அவர் நான் தான் கடவுள்னு சொல்லி எல்லாத்தையும் இது பண்ண வேண்டியது தானே அப்படின்னு எனக்குள்ள பல கேள்விகள். அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவரே நீர் உண்மையிலே கடவுளாக இருந்தால் நான் நினச்சேன் நம்ம பார்க்கணும், அப்போ தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி நிறைய நாள் அதற்காக தான் ஜெபம் பண்ணியிருக்கேன். எனக்கு கார் வேணும், பங்களா வேணும், ஆசீர்வாதம் வேணும், ஐஸ்வர்யம்லாம் எனக்கு கேட்க தெரில. ஆண்டவரே உண்மை பார்க்கணும், நீர் உண்மையிலே உயிரில் கடவுள்லாம் எனக்கு வெளிப்படுத்தும். அதுக்காக நான் ரொம்ப நாள் ஜெபம் பண்ணேன். எவ்வளோ ஜெபம் பண்ணியும் பார்க்க முடியல. அப்போ நிறைய சொல்லுவாங்க, கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியமா. நீ நம்புப்பா ஆண்டவரை, பைபிளை வாசித்தா உனக்கு நிம்மதியாக இருக்கலாம், ஜெபம் பண்ணால் நிம்மதியாக இருக்கலாம். ஆமாங்க, உண்மைதான். அதேமாதிரி அந்த நம்பிக்கையிலே நீ பேர் அவரெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னாங்க. ஆனாலும் எனக்குள்ள ஒரு வாஞ்சி இருந்துகிட்டே இருந்தது ரொம்ப நாள். அப்புறம் நானே இந்த ஜெபத்தை விட்டுட்டேன். ஆனால் நானே மறந்தாலும் ஆண்டவர் அந்த ஜெபத்தை மறக்கலை. ஒரு நாள் பாருங்கள், வீட்டில் பயங்கரமான நெருக்கம், எங்கேயாவது போயேண்டதுண்டா, ஏன்டா நம்ம குடும்ப பேரெல்லாம் கெடுக்குது அப்படின்னு சொல்லி வீட்டில் பயங்கர நெருக்கம். எங்கே போனே தெரில. நல்லூரில் முத்துராஜுன்னு ஒரு அண்ணன், தம்பி அந்த ஒரு 3-4 மீட்டிங் ஒரு இடத்துல நடக்குது, நீங்கள் வாரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. எங்கேயோ வீட்டில் விரட்டி விட்டுதாங்க போன்னு சொல்லி நம்ம இதுக்காக போவோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள், ஆண்டர் நேர்த்தியாய் செத்துடலாம் போல இருக்குது அந்த நேரத்தில். ஆனால் ஆண்டர் அந்த கூட்டத்துக்கு நேர்த்தியாக அந்த முத்தையானம் கூட போகிறேன். அந்த இடத்துல பாருங்கள், 3 நாள் ஏதோ பெரிய ஆசீர்வாத கூட்டம். நம்ம அந்த கூட்டத்துக்கு போயிட்டு வந்தாலே பெரிய ஐஸ்வர்யனாக தான் வரப்போகிறோம். யாரெல்லாம் நம்மளை அற்பம் நினச்சாங்களோ அந்த இடத்துல நம்மளும் பெரிய பணக்காரனாக தான் வரப்போகிறோம் நினச்சிட்டு நான் போகிறேன். கிறிஸ்தவ கூட்டம்னா என்னென்ன தெரியாது. ஏதோ நிறைய வெளிநாட்டுக்காரங்க ஏதோ பணத்தை கொடுப்பாங்க அவங்களுக்கு கூட்டம் முடிஞ்சுன்னு நான் நினச்சிட்டு போகிறேன். நான் அந்த இடத்துல பாருங்கள், ஃபுல்லாக ஆண்கள் மட்டும்தான். கேட்டை பூட்டிட்டாங்க, யாரும் நினச்சக்கூடாது, 3 நாள் வெளியில் போகக்கூடாதுன்ட்டாங்க. என்னடா அது வம்பா போச்சு, நம்ம என்னமோ நினச்சிட்டு வந்தால் இங்கே இப்படி இருக்குதுன்னு நினச்சேன். நான் அந்த கூட்டத்தில் பாருங்கள், கண்களுக்காக, அதுபோல் இருதயத்துக்காக, ஒவ்வொரு உறுப்பையாக சொல்லி அதுக்காக செய்தி, அதுக்காக ஜெபம், அப்படி 3 நாள் பார்த்திங்கன்னா கடைசியில் போனதே தெரில. ஒவ்வொரு உறுப்பையாக சுத்திகரித்து, நானும் முதல்ல உள்ளே போனோன்னா நான்லாம் பாவமே செய்யலை. இவங்க பைத்தியக்காரங்க, இவங்க கிறிஸ்தவங்கனாலே நிறைய தப்பு பண்ணிவிட்டு வருஷம் இப்படி வந்து அறிக்கிட்டு போவாங்க. உங்களுக்கு நல்ல வேலை நம்ம இதில் இருந்ததுனால எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த வசனத்தின் அடிப்படையில் அவர் சொல்ல தான் எவ்வளோ பெரிய பிரதான பாவி, நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒன்றொன்னையா ஆனாட்டு அறிக்கையிட ஆரம்பித்தேன். இருதயத்தை சுத்திகரிக்கிறார், கண்களை சுத்திகரித்து ஒன்றொன்னையா சுத்திகரிக்கிறார். அதுக்கு பிறகு நினச்சேன், ஒரு பெரிய தெய்வீக சமான சந்தோஷம் எனக்கு எல்லாம் வந்தது. 3 நாள் மீட்டிங் முடிஞ்ச உடனே ஆண்டவர் உண்மையிலே உயிரோடு தான் இருக்கிறார், என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஆண்டருக்காக நம்ம வாழும் அப்படின்ட்டு போகிறேன். பாருங்கள், ஆண்டரை பிறகு பார்க்கணுங்கிற ஆசையை விட்டுட்டேன். 3 நாள் சுத்திகரிப்பின் கூட்டம் முடிச்சுட்டு வாரேன். அன்றைக்கி நைட்டு 1/1/2001 நைட்டு 1 மணிக்கு எனக்கு இடுப்பு போய் யாரோ தொட்டமே இருந்தது. எங்கள் அம்மா தான் என்னை எழுப்புறாங்க. காலையில் 6 மணி ஆகிட்டுனா, போடா ராஜ்கோட்டில் போய் டீ வாங்கிட்டு வான்னு சொல்லி என்னை எழுப்புவாங்க. அம்மா தான் எழுப்புறாங்கன்னு நினச்சிட்டு நான் தட்டி விடுவேன். மறுபடியும் அதேமாதிரி கையை வைக்கிறது. 2 தடவையும் தட்டி விட்டேன். 3ஆவது தடவை அப்படி கையை வச்சோன்னா தான், யாருடா அது, எங்கள் அம்மானா சத்தம் போட்டுகிட்டே எழுப்பாங்க, இது சத்தமும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு சொல்லி பார்ப்போன்னு சொல்லி போர்வை ரிமூவ் பண்ணுறேன். என்னுடைய வயிற்றுலேருந்து ஒரு ஒளி மாதிரி 1 செகண்டில் அவ்வளோ நடக்குது, ஒரு சின்ன குழந்தை மாதிரி. அடுத்த டைமில் பார்த்திங்கன்னா பெரிய உருவம், நல்லா தூங்கிட்டு இருக்க வீட்டில் திருட வந்து நம்மளை குத்த வந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி நான் பயங்கரமாக கத்துறேன், என்னை காப்பாற்றுங்க நான் அலறுதேன். நான் கத்துறச்சதான் எனக்கே தான் கேட்குது. வீட்டில் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, யாருமே வரல. இவ்வளோ கத்துறமே யாரும் என்னை காப்பாற்ற வரமாட்டேங்காங்கன்னு சொல்லி அப்படி கத்துறேன். பெரிய பிரகாசம், பயங்கரமான பிரகாசம் நான் இருக்கிற ரூமில். அந்த வெளிச்சத்தில் நான் டைமை பார்க்குறேன், அதிகாலையில் 1 மணி. இவ்வளோ கத்தி யாரும் நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க, எனக்கு அவ்வளோதான், யாரும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க, சாக போகிறேன்னு நினச்சிட்டு பார்க்குறேன். மெதுவாக வெளில அங்கே தரிச்சு மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்குது. அதுக்கு முன்னால் எந்த ஊழியக்கார சாட்சியும் நான் கேட்டதும் கிடையாது. இப்படிலாம் இருக்குமா உண்மையில் அப்படின்னு சொல்லி பார்க்கவே முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அந்த 3 நாள் கூட்டத்துக்கு கூட்டு போய் சுத்திகரித்து ஆரம்பத்துலேருந்து பண்ண எல்லா பாவத்தையும் அறிக்கையிட வச்சு கடைசியில் பாருங்கள் ஒரு தரிசனம். அது பாருங்கள், அப்படி பிரத்யட்சமாக பார்க்குறேன், ஒரு டேரெக்டாக மனுஷனை பார்க்குற மாதிரி பார்க்குறேன். அவ்வளோ ஆனால் தரிசனத்தில் பார்த்தீங்கன்னா என் முன்னாடி 6 அடி உயரத்தில் காலை பார்க்குறேன். அவ்வளோ ஒரு அழகான கால், அப்படி ஒரு காலை பார்க்க முடியாது. வெளிநாட்டிலலாம் இருப்பாங்க எல்லாம் சிவப்பு நிறமாக, அப்படி ஒரு அழகான கால். அங்கேயே பார்க்குறேன், மேலேருந்து கீழே இருக்கும் பிரகாசம். அங்கேக்கு உள்ள டியூப்லைட் போட்டு மேலே ட்ரெஸ்ஸு போட்டால் எப்படி இருக்குமோ அவ்வளோ ஒரு லைட்டு வெளிச்சம், பயங்கர பிரகாசம். அந்த வெளிச்சத்தில் நான் டைம்ஸே பார்க்குறேன்னா பாருங்கள், அவ்வளோ ஒரு பிரகாசம். இன்னும் எனக்கு யாரும் மனுஷன் தான் நினச்சிட்டு மறுபடியும் அப்படி கை காலம் ஒரு பக்கம் ஆடுது, என்னெல்லாமோ பண்ணுது, செத்துறதான் போகிறேன் இதை விட அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் மேலே அப்படியே பார்க்குறேன், நடுங்கிக்கிட்டு கையை பார்க்குறேன், அவ்வளோ ஒரு அழகான கை. அப்போ தான் ஒரு ஆழமான காயத்தை பார்த்தேன். பச்சை பிறந்த குழந்தை கையில் ஒரு ஆழமான இதில் குத்துனா எப்படி இருக்கும், அதே மாதிரி இப்படி ஒரு அழகான கையில் எப்படி அவ்வளோ பெரிய காயம். அப்போ தான் நினச்சேன், இது இயேசு தான் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு தான் மறுபடியும் எனக்கு அப்படியே நம்பிக்கை வரல, எப்படியாவது முகத்தை பார்க்காம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் மேலே பார்த்துட்டே இருக்கிறேன்.
பொன்னிறமாக ஜொலிக்குது. ஒவ்வொரு முடியும் பார்த்திங்கன்னா கீழே வரைக்கும் அவ்வளோ ஒரு பிரகாசம், பயங்கரமான பிரகாசம். நகை கடைக்கில் நைட் நேரத்தில் போனால் எவ்வளோ லைட்டு போட்டிருப்பாங்க, அவ்வளோ பிரகாசமாக இருக்கும். அதை விட பல மடங்கு பிரகாசம், அவ்வளோ தங்கம் மாதிரி இப்போ ஜொலிக்குது. முடியெல்லாம் இளஞ்சவப்பு நிறமாக இருக்குது. பேக்ரவுண்ட்லாம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது. எனக்கே ஆச்சரியம், என்னடா இது நம்ம பார்க்குறது என்ன, ஏன்னா சாவ போகிற மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, யாரோ வந்துட்டான்னு சொல்லி. இருந்தாலும் முகத்தை பார்க்கணும் யாருன்னு சொல்லி கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்லி முகத்தை பார்க்குறேன். ரொம்ப நேரம் பார்க்குறேன். சூரியனை மதியம் வெயிலில் பார்த்தா எப்படி கண்ணு குசுமோ அதே மாதிரி என் கண்ணிலேருந்து தாரையாக தண்ணீர் தான் வருது தவிர, ஆனால் அவரை பார்க்கவே முடியல. மறுபடியும் கெஞ்சுறேன், ஆண்டவரே நீர் உண்மையிலே கடவுளாக தான் எனக்கு காமிங்க ஆண்டவரேன்னு சொல்லி. ஆனால் என்னுடைய சிலாக்கியம் ஒன்றுக்கும் உதவாதவன் பாருங்கள். புறமத்தில் அந்தளவுக்கு இருந்தவன் கேவலமாக கிண்டல் பண்ணுவேன், கேலி பண்ணுவேன், எதுக்குமே தகுதி இல்லாமல் ஒரு செகண்டு திரும்புகிறார் பாருங்க. அவ்வளோ ஒரு இளஞ்சோப்பு நிறமான உதடுகள். அப்போ தான் வேதத்தில் அவரை பற்றி வர்ணிச்சிருக்கிற வார்த்தைகள்லாம் உண்மையிலே எவ்வளோ உண்மை. அவ்வளோ ஒரு அழகில் சிறந்தவர். சாரணியின் ரோஜா, லீலி புஷ்பம், 16 வகையில் சிறந்த ஒரு தேவன், உயிருள்ளவராக இருக்கிறார். நான் என்னை விட்டு போனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிகிட்டு இருக்கிறேன், பயந்து போய். ஆனால் பாருங்கள், எப்படியாவது போட்டோம்னு இருக்கிறேன். நான் சொல்லுது, நீ பயப்படாத, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. இங்கே சுற்றிலும் அசிறு சத்தமாக அப்படி கேட்குது, நான் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுதாரு. என்னால் நம்ப முடியல. போட்டோம் சீக்கிரம், எனக்கு அந்தளவுக்கு பயந்தவே நடுங்கிட்டு இருக்கிறேன். நான் சொல்லுதாரு, என் ஊழியத்தை நீ செய்வியா, அவர் பேசிகிட்டே இருக்கிறார். அதுக்கு பிறகு தான் மற்றவங்ககிட்ட கேட்குறேன், இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி. உண்மையிலே ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அதுக்கு தான் நினச்சேன், எத்தனையோ நாளாக இப்போ அழுதுருக்கிற ஆண்டவர், மறுபடியும் எனக்கு தரிசனத்தை கொடுங்க. அறியாத நாட்களில் நீர் வாட்டில் வந்தேரு போயிட்டேரு, நான் என்ன பேசுனே தெரியலையாப்பா, என்னை மன்னிங்க, மறுபடியும் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுங்க. உங்கள்கிட்ட நிறைய காரியத்தை பேசணும்னு சொல்லி எத்தனையோ முறை கண்ணீர் விட்டுருக்கிறேன். நான் அப்படி ஒரு பிரத்யட்சமான தரிசனத்தை என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு அழகான ஒரு சிறந்த ஒரு தேவன் தான் நம்ம கூடவே இருக்கிறார். எனவே நம்மளும் இதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு சிறு பிள்ளையை போல, மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல, கள்ளம் கபடம் இல்லாத ஒரு சிறு பிள்ளையை போல் நம்ம மாறும்போது கர்த்தர் நம்மளோடு பேசுவார், அநேக மறைபொருட்களை வெளிப்படுத்துவார், அவர் நம்மளோடு கூட வருவார். அவர் நம்ம துக்கப்படுத்தவே கூடாது. மீட்கப்படும் நாள் கண்டு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை நம்ம துக்கப்படுத்தாதபடி இருக்கும்போது கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். ஒரு சில தலைகள் தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் வார்த்தைப்படி நாங்களும் தரிசிக்கத்தக்கதாக எங்கள் இதயத்தில் எப்பவும் அந்த பரிசுத்த வேணாண்டவரே, சுத்தமுள்ள ஒரு இருதயம் எங்களுக்கு வேணும்ப்பா. தாவீது ஜெபித்தது போல நிலைவரமான ஆவி எங்களுக்கு தாங்க, பரிசுத்த ஆவி எங்களுக்கு தாங்க, இதயத்தில் சுத்தத்தை தாங்கப்பா, சுத்த இருதயத்தை எங்களுக்கு தாங்க. நீர் அப்படியே செய்ய பிறக்காக சோதரிக்கிறோம். என்னை பார்த்து கொண்டு எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாதமான ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமில்லாத எல்லாதமான காரியங்களை எடுத்து போடுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.